பறக்கும் ரயில் வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையர் ஜனகுமார் கார்க் ஆய்வு செய்ய இருக்கிறார். வேளச்சேரி பரங்கிமலை இடையே அதிவேக ரயில் சோதனையோட்டம் பிற்பகல் 3:15 மணியிலிருந்து தொடங்குகிறது. வேளச்சேரி பரங்கிமலை ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு மேற்கொள்வார் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையர் ஜனகுமார், ரயில்வே உயர் அதிகாரிகள், தொழில்நுட்ப குழுவினர் இந்த ஆய்வில் ஈடுபட இருக்கிறார்கள். வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் வழித்தடத்தில் பிற்பகலில் அதிவேக ரயில் சோதனையோட்டம் நடைபெறுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் திட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று பிற்பகல் சோதனை ஓட்டமானது நடைபெறுகிறது. முன்னதாக டெல்லியில் இருந்து வந்துள்ள ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையர் தற்போது பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையம் நோக்கி தற்போது ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையர் ஜனகுமார் கார்க் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் குழுவுடன் தற்போது ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ளார். 8 டிராலி வண்டிகளில், அதாவது பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி ரயில் நிலையம் நோக்கி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு 8 டிராலி வண்டிகளில் தற்போது தலைமை ஆணையர் ஜனகுமார் கார்க் தலைமையில் தற்போது தொழில்நுட்ப குழுவினர் புறப்பட்டு சென்றுள்ளனர். ஆங்காங்கே இந்த 5 கிலோமீட்டர் தூரம் இடையில் ஆங்காங்கே இந்த டிராலி வண்டிகளை நிறுத்தி இந்த பாலத்தின் பறக்கும் ரயில் பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டு தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று பிற்பகல் சோதனை ஓட்டமானது, அதாவது அதிவேகமாக சோதனை ஓட்டமானது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையில் நடைபெற உள்ளது. தற்போது அதன் முன்னோட்டமாக தற்போது ஆய்வு பணியானது டிராலி வண்டிகளில் நடைபெறுகிறது. ரயில்வே தலைமை பாதுகாப்பு ஆணையர் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் பரங்கிமலையிலிருந்து வேளச்சேரி வரை இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் பகுதிகளில் தற்போது இந்த பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து தற்போது ஆய்வு மேற்கொண்டபடியே சென்று கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.